அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பாடசாலையிலிருந்து காலத்துக்கு காலம் பலர் பற்பல துறைகளிலும் வெற்றி சாதனைகளை படைத்துள்ளனர். இனி அந்த சாதனையாளர் வரிசையிலே இன்னுமொரு மாணவி சேர்ந்து கொண்டு விட்டார். ஆக அதிபர் தலைமையிலான பாடசாலை அபிவிருத்தி சபை, பழைய மாணவர் சங்கம், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள் என சகலரும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள வெள்ளிப்பிறை யூடியூப் டிவி சேனலின் பாட்டுக்கு லட்சம் எனும் போட்டி நிகழ்ச்சியில் பாடி முதலாம் இடத்தை பெற்ற எங்கள் பாடசாலையின் மாணவி சுஹானாவுக்கான வரவேற்பு வைபவத்தின் ஆரம்ப வேலை இது. இனி குறிப்பிட்ட நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த மேடைக்கு அழைப்பது கௌரவ அதிபர் அவர்கள். அத்தோடு பாடசாலை அபிவிருத்தி சபை உறுப்பினர்களே, பாடசாலை பழைய மாணவர் சங்க உறுப்பினர்களே, இன்னும் விசேடமாக கல்வி சங்கம் என்ற ஒன்றை இயக்கிக் கொண்டு வறிய மாணவர்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் புரிந்து கொண்டிருக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மூசின் அவர்களே, அத்தோடு மாணவி சுஹானாவின் விசேஷ வேண்டுதல் படி ஆசிரியை ஃபர்ஜுமா அவர்கள், இன்னைக்கு ஸ்கூல்ல அந்த ஆப்பக்காரி மகளுக்கு வரவேற்பு வைபவம். இங்கே ஆத்திஃப் நானாவும் நிலைமையோ பெரிய நிலைமை. எங்களுக்கெல்லாம் தூக்கம் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. உங்களுக்கும் அந்த சுஹானாவும் நினப்ப விட்டா வேறொன்னும் இல்லை. நீங்களும் ஒரு வாப்பா. எல்லாமே எவ்வளவு வந்த வினதாண்டி. நான் ஜின்னோட்டிக்கு சொல்லியிருக்கேன், வேனை விட்டது போலவே இருக்கிற ஆடு மாடு கோடி எல்லாத்தையும் விட்டு செலவழிப்பேன். ஜின்னோட்டியை வச்சு எந்த மகனையும் சுகப்படுத்துவேன். அந்த ஆப்பக்காரி மகனையும் சூனியம் செஞ்சாவது ஓரிடப்படுத்துவேன். அல்ல அல்ல, நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததே என்னை வணங்குவதற்காகவன்றி வேறொன்னுக்காக அல்ல என்று அல்லாவே சொல்லியிருக்க. நீங்க ஜின்னை வணங்க போறீங்களா? அந்த ஜின்கள் கிட்ட உதவி கேட்க போறீங்களா? இருக்கிறத சுரட்டி கொண்டு ஜின்னோட்டி போயிடுவான். மக்த படிப்பா சும்மா போடி, உனக்கு தெரிந்த அளவு. வாப்பா, நாங்க தம்பியை நினைச்சு நெருப்புல இருக்கோம். வேனை விற்ற காசையும் கணக்கு போட்டு பார்க்கறது, ஆறு கடல்ல முட்டை வீசுறது என்று நாசமாக்கிட்டீங்க. இனியும் நாங்க பொறுக்க போறதில்ல. ஓ, அப்படி வாரீங்களா? அப்பாண்டி, நீங்க சும்மா இருங்களே, பெரிய மனுஷனாகாம. நாங்க எல்லாரும் உங்களோட பக்கம் இல்ல, அசீமா மாமியுடைய பக்கம். அப்படி போவதை இங்க வந்து கொண்டிருந்தாங்களே ஒரு பிசாசு கூட்டம், அவங்களும் அந்த ஆப்பக்காரி மகள பக்கமா அவங்களோட பாட்டுக்கு இப்படி எல்லாம் ஆடினாங்களே, அவங்க அவங்க அவங்களும் அவளோட பக்கமா. அவங்கள நான் தான் சுஹானாகிட்டு அனுப்பினேன். அப்போ நான் புள்ளைய வச்சு பால் ஊட்டி இருக்கிறது விஷப்பாம்பு ஒண்ணுக்கு, அப்படித்தானே அசீமா? அதையும் பார்ப்போம். இனி அடுத்ததாக வைபவத்தின் கதாநாயகி மாணவி சுஹானாவையும் குழுவினரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இனி சொல்லுங்களே உங்கள் வெற்றி பற்றி. எனக்கு ஃபர்ஜுமா டீச்சர் திறந்து தந்த வாசல். மோசன் சேரும் நிறைய செலவு பண்ணினாரு.
எனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சது. இன்னும் நிறுவனங்களாலேயும் கிடைச்சது. இவங்க எல்லோரும் கூட அதுக்கு பங்காளிகள். இப்போ எங்கட வகுப்பு மாணவன் ஆத்தி தவறான பழக்கங்களில் வீழ்ந்ததால ஆபத்தான கட்டத்தில் இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்தியாவுக்கு அனுப்பித்தான் குணப்படுத்த வேண்டி வரும் என்று டாக்டர் அஹ்சான் ரஹீம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அதற்காக நிறைய செலவாகும் என்றும் சொல்லப்படுது. அதனால் எங்களுக்கு கிடைச்ச முதற் பரிசான 5 லட்சம் ரூபாவையும் அதற்காக கொடுக்க நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். உங்களாலுமான உதவிகளை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். நானும் 5 லட்சம் தாரேன். என்ன செய்ய, ஆதிஃப் துரையன் நினைக்க மனசு வெடிக்க போகுது. கல்லுமலை போல இருந்த பொடியனே, அதான் ஏச்சு பட்டும் நான் வாரது. அதில்ல சீமனோனா, ஸ்கூலில் சுஹான குட்டிக்கு கொடி பறக்குது. இந்த பாருங்க பிபி தாத்தா, உங்களோட கதை எங்களோட கதைன்னு மட்டும் பேசுங்க. அசைமா, நீ சும்மா இரு. பிபிசி வந்திருப்பது எந்த வேலைக்கு? கோழி கொஞ்சத்தையும் ஒரே அடியாக அவசரத்துக்கு விற்க முடியாது. ஆளுக்கு 10-20 என்று தான் நான் பேசியிருக்கேன். இறைச்சிக்காரனுக்கும் சொல்லியிருக்கேன், ஆடு மாடுகளை பார்க்க வருவாங்க. ஓ அப்படியா கதை? ஹலீமாத்தா, கொஞ்சத்துக்கு வாரீங்களா? பிபி தாத்தா, உங்களுக்கு அங்கால ஓடுறதா வசதி, இங்கால ஓடுறதா வசதி? இதென்ன கோலம்? நான் இங்காலேயே ஓடிடுறேன். நான் சொல்ல போகும் விஷயம் என்னவென்றால், பெரிய மீனை சதை மீன் என்று எவ்வளவுதான் மதிப்பளித்தாலும் அதுல ஒதுக்குறதுக்கு முள்ளும் இல்லாமல் அல்ல. சின்ன மீனை முள்ளு மீன் என்று எவ்வளவுதான் ஓரம் கட்டினால் அதுலையும் நோண்டிக்க கொஞ்சம் சதையும் இல்லாமல் அல்ல. அதே போலதான் பாடசாலையிலும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என எவரிடமும் முள்ளும் இல்லாமல் போகாது, சதையும் இல்லாமல் போகாது. அந்த மீன்களை போல அதென்பது அசடு நடவை எனும் 2 இருக்கத்தான் செய்யும். இனி மீன்களில் சதையை மட்டும் பிடுங்கிக் கொள்வதைப் போல எவரிடமிருந்தும் நலவை மட்டும் எடுக்க பழகிக் கொண்டோம் என்றால் எதிரும் வெற்றிதான். அந்த வகையில் இந்த பாடசாலையின் மாணவி சுகானாவும் அவரது குழுவினரும் தாங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத் தொகையை வகுப்பு மாணவனை குணப்படுத்த ஓந்தளிப்பது சின்ன மீனுக்குள்ளும் சதை என்பதைப் போல ஒரு சங்கதிதான். அதற்காக நானும் எனது பங்களிப்பாக 5 லட்சம் ஒதுக்கியுள்ளேன். இந்த வைபவத்துக்கு பதில் தந்திருக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களால் ஆன உதவிகளை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. எனது கருத்தை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்த ஏற்பாட்டாளர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருந்த உங்களுக்கும். हाजी हाजी மோதாஜி. என்ன என்ன? இந்த 2-3 நாளா போத்திக்கொண்டு சுற்றி வந்தவன் வேறு யாரும் இல்ல, இப்ராஹிம் மாஸ்டராம். மைதானத்துல வச்சு பார்த்தப்போவே இங்க குத்திச்சு. தம்பி, நீங்க மறுபுறத்தால வாங்க, நான் இந்த புறத்தால பார்த்துக்கிறேன். நெருப்பு வைக்க வந்துட்டியா? அலீம் ஷாஃபி எனும் பெயர் ஆலிம் ஷா என்று மாற்றிக்கொண்ட இரட்டை முகத்தான் இவன். அசீமா, அந்த கயிற்றை எடுங்கோ, இவனை கட்டி வச்சுத்தான் அடிக்கணும். என்ன இது? சும்மா இருங்க ஹாஜி, உங்களோட கர்ஜனைக்கு பயந்த காலம் மலையேறி போயிட்டுது. திருப்ப எண்ணத்தை பத்த வச்சு இவன்கள் வாரானுகள். அலிமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரி, அத மறந்துடாது. முதல்ல உன்னை தாண்டி
ஆலிம்ஷா, வாரவாக்கு நல்லமில்ல, காலுக்கு சலாம் போட்டுக்கொண்டு ஓட வேண்டியதுதான். கோலாட்டம் என்றால் அதில் பல அடவுகள் உள்ளடக்கம். அதிலே முதலாவது அடவாக காலசைக்கும் விதம் பற்றி பார்ப்போம். ஒரு துள்ளல் துள்ளி மாற்றி மாற்றி கால்களை மேலே தூக்கி இரு பக்கமாக சரிந்தவாறு செய்ய வேண்டும். இப்படி 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சரி, இப்போ நீங்களும் செய்யுங்க பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4
ஆயிஷா, ஓ மூசின் சார், வாங்கோ. பிள்ளைகள் கோலாட்டம் பழகுறாங்க போல. ஆயிஷா, ஒரு புதிய செய்தி. இனி அதை நின்னுக்கிட்டா சொல்லணும். புள்ளகள் நீங்கள் எல்லாம் உள்ளே போங்க. நேற்று பழகியது ஒரு முறை ரிஹர்சல் பார்த்துக்குங்க. இன்னைக்கு அந்திக்குள்ள ரிஹர்சல் முடிக்கணும். இப்ராஹிம் சேர் திரும்ப நாட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப இங்கே வந்து கொண்டிருக்காரு. சந்தோஷம். என்னமோ 2 வருஷ காலம் கழிந்தது, ஒரு கனவு போல. ஹலோ, வாலைக்கும் சலாம். சரி சரி, நானும் இப்போ சுஹானாவோட வீட்டில் தான் இருக்கேன். ஆயிஷா நேரா இங்கே தான் வாராரு. இருங்க சார், நிமிஷத்தில் வந்துடுறேன். சார், பர்ஜுமா டீச்சர், வெள்ளிப்பிறையில் தொடங்கினீங்க, தங்கப்பிறையா மாற்றிட்டீங்க. இன்னைக்கு என்ன அப்லோட் பண்ண போறீங்க? இன்னுமே ஷூட்டிங் முடியல சார். இன்னைக்கு எந்த ஷூட்டிங்கும் நடக்காது டீச்சர். இப்ராஹிம் சார் வாராராம். அப்படியா? பூவொன்ற புயலாக்கினவரு இப்ப எதை எதுவாக்க போறாரோ? வந்துட்டாரு. ஆயிஷா, நல்லா இருக்கியா? சுஹானாவை மாத்து விஷயத்து நடத்துகிற யூடியூப் சேனல் ஆஸ்திரேலியாவிலும் நிறைய சப்ஸ்கிரைபர். தங்கப்புரை ஓஹோன்னு ஓடுது. இவ பர்ஜுமா டீச்சர் தானே? டீச்சரும் சேர்ந்து தான் சார் தங்கப்பிரியை நடத்துகிறாங்க. உட்காருங்களே சார். சுஹானா, உங்க தியேட்டருக்கு தேவையான அதிநவீன கேமரா, மைக், லைட் சிஸ்டம் என்றான எல்லாத்தையும் ஆஸ்திரேலியாவிலிருந்தே கொண்டு வந்திருக்கேன். பிள்ளைகள் போய் எடுத்து வாங்க, வேனில் இருக்கும். ஜஸாக்கல்லா ஹைரா சார். இவ அசீமா, முஹாத் ஹாஜியோட ஒரே மகள், ஆத்திஃப்ட தங்கச்சி. தங்கப்பிரைக்காக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பவ. ஆஸ்திரேலியாவில் என் பேரன் பேத்திகளும் தங்கப்பிறையில் அப்லோட் ஆகும் எதையும் பார்க்க விட மாட்டாங்க. புகாரி எங்க? புஹானானா முஹாத் ஹாஜியை பார்க்க போயிருக்காரு. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி அப்படித்தான் இருக்கணும் சார். ஆத்திஃப், உங்க 2 பேருடைய யூடியூப் சேனல்ல இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் அறிஞ்ச மட்டில் என்னவெல்லாம் இருக்கோ அம்புட்டையும் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் என்னென்ன குறைபாடு இருக்கோ பார்த்து சொல்லுங்க, அதுக்கும் நான் ஏற்பாடு செய்வேன். பிள்ளைகள் எல்லாவற்றையும் உள்ளே கொண்டு போய் வைங்கோ. பேசிக்கிட்டு இருங்க, இப்போ வந்துடுறேன். தெரியும் எதுக்கு போறது. முதல்ல கொஞ்சம் கோபி இருந்தால் போதும். அப்போ முஹாத் ஹாஜியோட மூத்த மகன், அவண்ட கதையும் நல்லபடியா முடிஞ்சிட்டு, பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்துட்டுது. ஹனா சார், வாப்பா வீட்டிலையா? ஹலீமா அத்தாவோட கையில மீன் முள்ளு குத்திச்சா உம்மாவும் வாப்பாவும் அவைய கூட்டி போனாங்க டாக்டரை காட்டுறதுக்கு டவுனுக்கு. இப்ராஹிம் வந்து நிற்பது யாருன்னு தெரியுமா? பிச்சையா? இந்தாங்க சார், நீங்களும் எடுங்க சார். உங்களுக்கு இனிப்பு குறையத்தான். அட, முபாவுக்கு பசி பிடித்துட்டது போல. முபா அந்த அலீம் ஷாபியோட ஆள் தானே? அப்போ முஹாத் ஹாஜர் வீட்டில் களவெடுத்தது இவன் தானே? இவனோட களவுக்கு சேர்ந்து போனவன் சைக்கோ. இடையில் இவனை அடித்து போட்டுட்டு அவன் எல்லாத்தையும் சுருட்டி கொண்டு ஓடிட்டானாம். கொஞ்ச நாளைக்கு பின்ன அவன் பொலிசில் சிக்கி இப்போ கந்தஹாட்டு புனர்வாழ்வு முகாம்லையாம். காதுல விழுந்துட போகுது. முபாவுக்கு ஒன்றும் விளங்காது சார். 7 மாத காலத்தில் போதைக்கு அடிமையாகி ஆட்டம் போட்டவன். இப்போ உடம்பு மட்டும் இல்லை, மூளையும் மந்தமாகி பசி மட்டும்தான் விளங்குது போல. ஹனா, முபாவுக்கு போட்டது இருக்கும், கொண்டு வந்து விடுங்கோ.
பசின்னு வந்துட்டா எவங்க வீட்டு வாசல்லையாவது போய் நிற்கிறது. சில பேர் விரட்டிடுவாங்க, சில பேர் சாப்பிட எதையும் கொடுப்பாங்க. முபாவுக்கு பேச்சே வாரதில்லை. போதைக்கு அடிமையானவிட கடைசி முடிவு ஒன்று களவெடுக்கிறது, இல்லைன்னா அது கீழ்த்தரமான தொழில்களில் ஈடுபடுறது, அதுவும் இல்லைன்னா பிச்சை எடுக்கிறது, அகப்பட்டவங்க சிறை போகிறது. டாக்டர் அஹ்சான் ரஹீம் அவரும் நிறைய முயற்சி செஞ்சார். இந்திய டாக்டர்மாரும் பார்த்தாங்க, எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. அப்போ ஆலிம் ஷாபியோட நிலைமை என்ன? இரட்டை முகத்தான் 3 மீன்குட்டில 2 மீன்குட்டியை தட்டினவன் என்று ஊரை அறிஞ்சாச்சு. அவரோட ஆட்டம் முடிஞ்சாச்சு. நாங்களும் வந்துட்டோம். இது நலவாங்கு மண்வட்டி. இப்ராஹிம் சேர் வந்திருக்காரு. பகலைக்கு ஷவல் சோறு போடணுமென்னு ஐஷா தாத்தா தான் கோல் பண்ணினா. ஒரு காலத்தில் களியா விருந்துன்னு செம்மையாக சமைச்சோம். அப்புறம் பிரியாணி என்று புதுசுக்கு ஆகினோம். இப்போ ஷவல் சோறுக்கு மாறிட்டோம். கடை என்னாச்சு? கடை ஓட்டுறது கஷ்டம் சார். இப்போ ஷவல் சோறு தான் கை கொடுக்குது. சோற்று சட்டியை அளவாங்கால கிளறுறது, மண்வெட்டியால் வெட்டுறது, ஷவலால் கொண்டு வந்து வாழை இலையில் போடுறது. என்ற 32 வருஷ சர்வீஸில் கிடைச்ச பெரிய அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சுக்கோவன். முதல்ல சட்டியை வச்சு அரிச கொட்டு, நான் மற்றதை பார்த்துக்கோறேன். பிபிசி எங்க ஓடுற நீ? இப்ராஹிம் சார் வந்திருக்காராம், பார்த்துட்டு வரத்தான் சாஃபி. ஏன் இன்னொரு அதை தொடங்குறதுக்கோ? ஏன் முடியாதா? நான் தொடங்கின கதையை நானே முடிப்பேன் இல்லையா மக்கள்? சின்ன மீன் என்றாலும் பெரிய மீன் என்றாலும் சதையை மட்டும் பிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல மனிதர்களிலும் தராதரம் எதுவென்றாலும் அவர்களின் நல்லதை மட்டும் பிரித்து கொள்ள மாறிக்கொள்ள வேண்டும். இனி இத்துடன் நிறைவு பெறுகிறது சமூக நாடகம். சந்திப்போம் மறுபடியும் இறைவன் நாடினால். கல்வியும் செல்வமும் வீரமும் இருந்தால் அதுதான் ஊருக்கு முன்னேற்றம். புகழுக்கும் பதவிக்கும் கூட்டங்கள் பிரிந்தால் அதிலே எது உண்டு ஈடேற்றம். அடுத்தவன் பதவிக்கு கண் வைக்க